திருப்பி நீ என்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னா என்கிட்ட கொடுக்கறது? அப்ப நீ எதுக்காக இந்த பூமியில அவதரிச்ச? அப்ப செத்துரு, வந்து சேர்ந்துரு. பூமியில உன்னால நடமாட முடியலன்னா வந்து சேர்ந்துரு. அதுக்கான வழிமுறை நீ தேடி பிடிக்காம நீ வாட்டுக்கு சும்மா சுத்திக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போற? இறைவனுடைய பதில் அப்படிதான் இருக்கும். புரிஞ்சதா? அதையெல்லாம் நம்ம யூகிச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற விதம் நமக்குள்ள உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறேன். அதை நம்ம தான் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போனால் எப்படி இருப்போம்ங்கிறது முதல் கொண்டு கொடுத்துருக்கேன். நம்ம பக்தர்கள் அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க, பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடைமுறையில கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த பரதேசி அதே விதத்துலதான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி நடைமுறையே அப்படிதான் இருக்கிறேன். புரிஞ்சதா? இப்போ இங்க 6 வருஷத்துல என்னைக்காவது யாருக்கிட்டையாவது இந்த விஷயம் செய்ய முடியல, இது கிடப்புல கிடந்து போச்சு அப்படின்னு என்னைக்காவது வருத்தத்தோடு நம்ம வெளிப்படுத்திருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு 3 நாள் தாண்ட விட மாட்டேன். 3வது நாள் அதை செஞ்சு முடிச்சிருவோம். அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. எதனால? அந்த இறை நம்பிக்கை, குரு மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. குருக்குள்ள நான் ஐக்கியமாயிருக்கிறேன், என்னுடைய ஆன்மா குருக்குள்ள ஐக்கியமாயிருக்கு. எங்க விலக முடியும்? எந்த செயல்பாடா இருந்தாலும் குருக்கு தெரியாம இருக்காது. ஐக்கியமாகணும். முதல்ல ஆன்மா ரீதியா ஐக்கியமாகணும். அதுதான் சரணாகதி. சரணாகதிங்கிறது சும்மா வந்து போறோம் நம்ம கிடையாது. ஆன்மா ரீதியா நீ ஐக்கியமாகணும். அப்படி ஐக்கியமானாதான் நீ சரணாகதி அடைஞ்சிருக்கன்னு அர்த்தம். ஐக்கியமாகும் போது நீ சரணாகதியை தாண்டி வேற எதுவும் ஒண்ணும் பண்ணவும் முடியாது. சரியா? அது சொன்ன மாதிரி ஐக்கியமானோம்னா உடனே அவர் சொன்ன மாதிரி என்ன இப்படி பூதம் மாதிரி ஜீப்பும் பாவா போட முடியும்? அதுக்கும் தேடுதல் தான் இருக்கு. ஆன்மா ரீதியா தேடணும். தேடி அதை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான வாசலை திறந்து உள்ள நம்ம போய் சேரணும். இன்னும் சொல்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன். சொர்க்க வாசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு சீவனுக்கு நான் காட்டி கொடுத்துருக்கேன். சொர்க்க வாசல் எப்படி இருக்கும், அந்த கதவு எப்படி திறக்கும், அதுக்குள்ள எப்படி போகணும், அங்க எவ்வளவு சுவராஜ்யமா இருக்குங்கிறது முதல் கொண்டு ஒரு பக்தருக்கு காட்டி கொடுத்துருக்கேன். தெரியுமா? அந்த அளவுக்கு நாமளும் மாறணும். மாறினா எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. ஆமா, புரியுது நான் சொல்றது? எல்லா விஷயத்துக்கும் கொண்டுட்டு போக முடியும். நம்ம சரியான நடைமுறையிலையும் சரியான பயணத்திலையும் இருக்கணும். இப்போ நீங்க அந்த பயணத்துல சரியா இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லப்பா. நம்ம பிரச்சனை பாட்டுப்பாடுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்றேன். நம்ம அந்த பயணத்துல இருந்தா, அந்த பயணத்தை தாண்டி நம்ம மறந்து போறதுனாலதான் பிரச்சனையிலேயே இருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? நீங்க எல்லாம் நாங்க நீ முழு நிலையில இருந்த உனக்கு எதுக்கு பிரச்சனை வருது? நானே சொல்றேனே, முழு நிலையில நீ ஐக்கியமா இருந்தா உனக்கு எப்படி பிரச்சனை வரும்? வாய்ப்பே இல்லையே. புரிஞ்சதா நான் சொல்றது? மீண்டும் நமக்கு தாண்டி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம்னா அப்ப நாம நம்ம இடத்துல இருந்து இன்னும் நம்ம வெளியில தாண்டல. ஆன்மா ரீதியா ஆன்மீகத்துக்குள்ள நம்ம அடியெடுத்த வைக்கல, முகந்து கூட பார்க்கல. அப்படித்தான் சொல்லணும். சராசரி நடைமுறை வாழ்க்கைக்குள்ளேயே நின்றுக்கிட்டு நாம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையை மாத்து, உன் பயணத்தவே மாத்து. அப்பதான் அது நமக்குள்ள இது வரும். இல்லைன்னா இல்ல. புரியுதா?
தெரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தணுமா, சாத்தியப்படுமானா சில விஷயத்தை நடைமுறைப்படுத்தினா அது நடைமுறைக்கு வந்தா கூட அதை வந்து மதிச்சு அதை நமக்கு பாதுகாத்து பயணம் பண்ற இடத்துலயும் இல்லை. கர்வம் வந்துருது, கர்வத்துல பாலா போயிடுறீங்க, மண்ணா போயிடுறீங்க. அது ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறோம்னா குறிப்பிட்ட நாள் வச்சிருப்போம், அந்த நாள் வரைக்கும் தான் நீ ஓட முடியும். அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ட்ரிபிள் அடி விழுகும். அப்புறம் ஆமா 3 மடங்கு விழுகும். இப்படியெல்லாம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சில நேரங்கள்ல வருத்தப்பட வேண்டியிருக்கு. ஐயையோ அப்படி பாலா போயிடுவாங்களே, மண்ணா போயிடுவாங்களே, வந்து பிடிச்சதும் காப்பாத்த தெரியாம போய் உழுகுறாங்களே எல்லாம் நம்ம வருத்தப்படுறோம். புரியுதா? அதனால என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச வரை நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இப்படி கொடுக்குறோம், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வரல, கேளு. இதை முயற்சி பண்ணி பார்க்க என்னால அதுல எடுத்துட்டு போக முடியல, நான் என்ன செய்யணும், அந்த பயணத்துக்கு நான் என்ன, இதை கொண்டுட்டு போறதுக்கு நான் என்னத்தை கடைப்பிடிக்கணும், கேளு. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணு. அப்பதான் நீ அதுல எடுத்துட்டு போக முடியும். நீ வந்து அப்படியே போயிடுவ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நீ தான் வந்து எந்த கேள்விகளும் கேட்க மாட்டேங்கீங்களே. போக முடியலனாலும் என்னால இதுல பயணம் பண்ண முடியல, அதுக்கு என்னன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? யாரு நம்மளை வந்து கழுத்தை சீவிட போறாங்க? போய் பாக்குற சாமி, சொல்லிட்டு செய், சொல்லாம செய்யாத. சொல்லாம செஞ்சா சிக்கல்ல மாட்டிக்கிடுவார். சொல்லிட்டு செய். அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது, உன் மனநிலையை தெளிவுபடுத்துறதுக்கு விஷயம். அது உனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை களை எடுத்து ஒரு நிலையில அப்படி நிக்க வைக்கிற விஷயம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கேலித்தனமா தெரியும். ஒரு தலகாணியை ஒரு பெஞ்சு ஒரு சேர் மேல வச்சு, அதுதான் குருநாதர் சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னு நினைச்சு அதை சுத்து வளவா, குரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வளவா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் வளவா, அது உன்னை இன்னும் சிறப்பா கொண்டுட்டு வரும்னு கூட சொல்லியிருக்கேன். அது நம்ம வாட்டுக்கு வீட்டுல வச்சுருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். உலகத்துல தலகாணி தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திட்டு வர்றவங்க யாருக்கையா பார்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கூட நமக்கு நன்மையை தரும். நம்ம மனநிலையில இருக்கிற குழப்பத்தை களையெடுக்கும், மனசை ஒருநிலைப்படுத்தும், நமக்கு அமைதியை கொடுக்கும், தைரியத்தையும் கொடுக்கும். புரிஞ்சதை நான் சொல்றது? அதை கூட செய்யுங்கன்னு பலமுறை சொல்லி கொடுத்துட்டேன், அதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. அதை விட்டு செய்ய முடியாத வேலையை ஒரு வேலையை நம்ம செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு வாங்கி கட்டிட்டு இருக்கிறவன் ஒருத்தி இருக்கா. இது பிடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நீ வாட்டுக்கு அதான் குரு சார் மேல உட்கார்ந்து இருக்கிறார், குரு மந்திரத்தை சொல்லிட்டு நீ குருவை நம்ம வள வர்றோம்னு சொல்லி இப்ப எப்படி சாமியை வள வர்றோம், அந்த மாதிரி நீ வாட்டுக்கு ஒரு 1.5 மணி நேரம் நீ வந்துகிட்டே ஒன்னால உனக்கு தலை சுத்தி எப்ப கிருன்னு தள்ள போத உட்காந்துக்கோ. அதுக்கு மேல ஓடினா தூக்கி டமான்னு கீழே தள்ளிடும். புரிஞ்சதா? உட்காந்துக்கோ, கொஞ்ச நேரம் உட்காந்து அதுல இருந்து நீ மீண்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். பயப்படக்கூடாது. அது நாளுக்கு நாள் செய்யும் போது அந்த நமக்கு வந்து அது ஒரு சுவராசியமான எப்படி சொல்லுவோம், அது இன்னும் பேரானந்தத்தையும் தாண்டிடும் அந்த மகிழ்ச்சி, அந்த இது எல்லாம். புரிஞ்சதா? அதை அனுபவிச்சுட்டோம்னு வச்சுக்கையே, அப்புறம் அது யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அது செஞ்சாதான் நான் தூங்குங்கிற இடத்துக்கு போயிடுவோம். புரியுதா? அதெல்லாம் நமக்கு ஈஸியான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதை மதிச்சு நம்ம பயணம் பண்ணணும். ஆமா, தலகாடியை வச்சு சேர சுத்தினா அது இது என்ன அப்படின்னு நினைச்சா ஒண்ணு இருக்காது. புரியுதா நான் சொல்றது? ஆமா. இப்ப கிரிவலம் நீ இப்ப எதுவும் சொல்லு, திருவண்ணாமலை மையத்துக்கு என்ன மையத்துக்குடா கிரிவலம் போறேன்னு நம்ம கேட்கறது காரணமே அதுதான். உன் வீட்டுக்குள்ளே நீ கிரிவலம் வரலாம் நான் சொல்றதுக்கு இதுதான் காரணம். புரிஞ்சதா என்ன சொல்றது? இல்ல செஞ்சு பாருங்க. இது நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா வேற பிரச்சனை எல்லாம் வராது இதுல.
அதுல டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் சிக்கல் மாட்டிக்கிறோம். ஆமா, அது வந்து இது, ஏன்னா அது ஆழமான விஷயம் இல்லையா. இது நமக்கு துவந்தது மனநிலையை அமைதிப்படுத்துறதுக்கு, தைரியத்தை கொடுக்கறதுக்கு, நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப நமக்கு உதவியா இருக்கும். செஞ்சுக்கோங்க, செஞ்சு பாருங்க. புது தலைவாணி வாங்குறது நல்லதுதான். வாங்க முடியலன்னா என்ன பண்றது? இன்னும் சொல்லி இருக்கிறேன் சில ஆளுக்கு, வாங்க முடியலன்னா நீ கட்டின சேலை கெடுக்க முடியா, பழைய சேலை அந்த சேலை துவைச்சுதானே வச்சிருப்ப, அதை பொட்டணம் கட்டி நிறுத்திக்கன்னு கூட சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? அப்படி செய்ய சொல்லி வீட்டுல இருக்கிற சேலையெல்லாம் நூத்துக்கணக்கான சேலை அள்ளி கொண்டாந்து ஆசிரமத்துல போட சொல்லி, அதுல பாதி சேலையை பெட்டு மாதிரி செஞ்சு அந்த 9 மாசம் அந்த பெட்டிலேயே படுத்து கிடந்திருக்கேன். படுத்து அதுக்கப்புறம் அதை வந்து உருட்டி கட்டி 3 மாசம் என் தோல்ல போட்டு செமந்து, அதுக்கப்புறம் 16 மாசம் கழிச்சு அது மொத்தமா யாக குண்டத்துல இறக்குனேன். எல்லா பக்கத்தவர்களும் என்ன சாமி இது எங்களுக்கு புரியவே இல்லை, பொம்பளை அதை கட்டின சேலையை கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து இப்படின்னு உன் வேலையை மத்திரம் பாரு, நான் ஏன் பெட்டி செஞ்சு படுத்திருக்கிறேன், ஏன் தூக்கி சுமக்கிறேன்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. அது எப்ப தெரியுமா? நீ இந்த பரதேசிய முழுசா நம்பி, இவனை தவிர நமக்கு வேற எதுவுமே இல்லை, இன்னும் சொல்ல போனா உன்னுடைய மனநிலை, உன்னுடைய ஆவி, எண்ணம் சகலமும் குருவே அப்படின்னு என்னைக்கு நீ நிக்கிறியோ அன்னைக்கு இந்த இது வந்து உன்னுடைய மொத்த கர்மாவும் தூக்கி நாங்களே செமந்து அழிக்கிறது. புரியுதா? செஞ்சிருக்கிறேன், செஞ்சு அழிச்சிருக்கிறேன். எப்ப அந்த அளவுக்குள்ள வர்றியோ அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், இவனை நம்பி நீ ஐக்கியம் ஆயிட்டா உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். யோசிச்சு பாரு, நீ கட்டின சேலைய பழைய சேலையெல்லாம் மொத்தமா கொண்டு வந்து என்ன சாமி அதை பெட்டு மாதிரி தச்சு அது மேல நான் படுத்து உறங்கி, அதுக்கப்புறம் அதை பிரிச்சு உருட்டி தோல்ல செமந்து இவ்வளவு நாளைக்குன்னு செமந்து அதுக்கப்புறம் யாகத்து குண்டத்துல இருக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்க என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான பக்தரா இருந்தா நான் அதை செய்வேன், செஞ்சிருக்கேன். அது நீங்க எங்க வேலூர் பக்தர்கிட்ட எல்லாத்தையும் போன் பண்ணி கேட்டாலே சொல்லுவாங்க. அவங்க சில பக்தர்கள் இந்த சண்டைக்கே நின்று இருக்காங்க. புரிஞ்சதா? எங்களுக்கு இது ஒரு மாதிரி தெரியுது சாமிம்பாங்க. அது நீ சுமக்கல இல்ல, நான் தானே சுமக்கிறேன், அதை பத்தி பேசாத அப்படிம்ப. இது இன்னும் சொல்ல போனா 16 மாசம்ங்கிறது 1.25 வருஷம் தானே. 1.25 வருஷத்துல மொத்த கர்மாவை அழிக்கக்கூடிய விஷயம் இது. அப்ப எவ்வளவு நீ வந்து உண்மையா இருந்தால் அதை செய்வோம்ங்கிறது இருக்கு. இந்த விஷயத்தை இன்னைக்குதான் வெளிப்படுத்துறேன். சொன்ன யாவும் எனக்கு இல்ல. சோபா என்று சொல்லிச்சா என்னன்னு தெரியல. சோபா தான் சொல்லியிருக்கோம், நானே சொன்னா தெரியல. குரு தியானத்தை சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா, இத பண்ணும்போது நீ வந்து குருவோட வந்து முழு நிலைக்குள்ள வரும்போது உன்னுடைய நிலைவாட்டை சீக்கிரமா தீர்க்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்துருவேங்க. புரிஞ்சதா? இதுக்கு காசா பணமா சொல்லுங்க பாப்பா. அதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு அப்படியெல்லாம் போக்கடிச்சதுனாலதான் இன்னைக்கு ராசபோகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த புள்ள. புரியுதா? பிள்ளைங்க நல்லா வாழ்றாங்க, இவங்களும் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன அவங்க வீட்டுக்கு சோத்துக்குள்ள வேலைக்கா போறாங்க, வீட்டை விட்டு வெளியே போறது கிடையாது. இப்ப இன்னும் சொல்ல போனா தெருவுக்கே போறது கிடையாது. இப்ப பாக்கணும்னா எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க பாக்கணும்னா வீடு தேடிதான் போய் பார்க்கணும். ஆமா, நீங்க தேடுறோம் சாமி, நாங்க ஓடுறோம் சாமி, புறங்குறோம் சாமின்னா என்ன செய்ய முடியும்? நம்பிக்கை தான்ப்பா எல்லாமே. குரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்களோ,
குருவோட எந்த அளவுக்கு ஐக்கியமாகறீங்களோ ஆன்மா ரீதியா, அன்னைக்கு உங்களுக்கு இதாக வேண்டி எந்த இஷ்டிக்கும் போவேன் நான். அந்த பலம், அதை செமக்கக்கூடிய தன்மை இந்த பரதேசிக்கு இருக்கு. என் சாமி அதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவர் இல்லாம நான் இல்லை, என் குரு இல்லாம நானு இல்லை. ஆனா உங்களுக்காக வந்து செமக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, நீங்க அந்த இடத்துல இருந்தா. புரிஞ்சதா? அது நீங்க தான் முயற்சி பண்ணி அந்த இடத்துக்குள்ள நீங்க தான் வரணும். வழிமுறையை நான் காட்டி கொடுத்துருவேன். அந்த வழிமுறைக்குள்ள பூந்து நீங்க பயணம் பண்ணணும்ல. பண்ணுனா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். புரிஞ்சதா? இதுதான்ப்பா உண்மை. என்ன சித்தாந்தத்துக்குள்ள சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பயணம் பண்ணா, யாரை நம்பி பயணம் பண்றோமோ அவங்கள நம்பி நம்ம முழு நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்ணி நம்பிக்கை வச்சால் நமக்காக அவங்க எந்த இடத்துக்கும் போவாங்க. நம்ம நம்புறது மாதிரி நடிச்சோம்னு வச்சுக்கையேன், நம்மளை விட 10 மடங்கு நடிக்கக்கூடியவங்க அவங்க. நீங்க நடிக்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க நடிக்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப அப்படித்தான் நம்ம இருக்கோம் எல்லாரும். புரியுதா? காப்பாத்துறதுங்கிறது வேற, எதுனாலும் உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா காப்பாத்திடுவோம். என்ன சாமி, நீ ஓ நம்பிக்கை இல்ல, இது வந்து எங்களுடைய கடமை. ஏதோ நம்ம அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு அஷ்ட நம்பிக்கையில வர்றாங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்காக உனக்கு ஒரு ஆபத்து வந்தா காப்பாத்தணுங்கன்னு சொல்றோம். ஆனா நீ நினைச்சதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கும் போது, உன்னுடைய முன்னோர்களுடைய கர்மாவை சீக்கிரமா நீ வந்து அதை களை எடுக்கணுங்கும் போது, இதெல்லாம் இப்ப பல வருஷமானாலும் களை எடுக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. புரியுது என்ன சொல்றது? எந்த ஆபீஸுக்கு போனாலும் 3 வருஷத்துல ஒரே வருஷத்துல 3 ப்ரமோஷன் வாங்க முடியுமா? நாங்க வாங்க வச்சோம்.